லைகா தயாரிப்பில் அஜித் நடிக்க உள்ள AK-62 படத்தின் அறிவிப்பு விஜயின் லியோ படடைட்டிலை போன்று செம்ம மாசாக தெறிக்க விடும் டைட்டிலோடு தான் வெளியாகும் என கூறப்படுகிறது. நடிகர் அஜித் நடிக்கும் AK-62 படத்தின் படப்பிடிப்பை இந்த மாதம் தொடங்க திட்டமிட்டு இருந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் இயக்குனர் விக்னேஷ் சிவனை அப்படத்திலிருந்து நீக்கிவிட்டு மகிழ் திருமேனியை ஒப்பந்தம் செய்ததால் ஷூட்டிங் தொடங்குவதில் சற்று தாமதம் ஏற்பட்டு உள்ளது. இப்படத்தை விக்னேஷ் சிவனுக்கு பதிலாக மகிழ் திருமேனி இயக்க உள்ளதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் படக்குழு மவுனம் காத்து வருகிறது. AK-62 படத்தின் அப்டேட் வெளியிடப்படாவிட்டாலும் அப்படத்தின் ஆரம்பகட்ட பணிகள் படுஜோராக நடைபெற்று வருகிறது. இப்படத்தின் ஆபீஸ் பூஜை கூட கடந்த சில தினங்களுக்கு முன் போடப்பட்டு உள்ளது. அதுமட்டுமின்றி இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளதாகவும் நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இப்படத்தில் அஜித்துடன் நடிக்கும் நடிகர் நடிகைகள் தேர்வு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. AK-62 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மார்ச் மாதம் 2வது வாரத்தில்தான் வெளியிட உள்ளார்களாம். அதன் அறிவிப்பை வெளியிட்ட அடுத்த வாரமே ஷூட்டிங்கையும் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. AK-62 படத்தின் அறிவிப்பு விஜயின் லியோ படத்தை போன்று டைட்டிலோடுதான் வெளியாகும் என கூறப்படுகிறது. இதற்காக 3 டைட்டில்களை தேர்வு செய்து வைத்துள்ளாராம் இயக்குனர் மகிழ் திருமேனி. அதில் ஒன்றுதான் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அஜித்தின் AK-62 படத்தின் டைட்டில் ஒன்று இணையத்தில் கசிந்துள்ளது. அதன்படி இப்படத்துக்கு டெவில் என பெயரிடப்பட்டு உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. ஏற்கனவே விஜய் படத்துக்கு லியோ என ஆங்கிலத்தில் பெயரிட்டுள்ளதால் AK-62 படக்குழுவும் அதே பாணியில் பெயரிட திட்டமிட்டு இந்த டைட்டிலை தேர்வு செய்து உள்ளார்களாம். மேலும் இப்படம் பான் இந்தியா படமாக ரிலீஸாக வாய்ப்புள்ளதால் இந்த தலைப்பு அனைத்து மொழிகளுக்கும் பொருத்தமாக இருக்கும் என்கிற நோக்கத்தில் இப்படி ஒரு தலைப்பை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் துணிவு படத்தை போல் AK-62 படத்திலும் அஜித் டெவில் போல் மாஸ் காட்ட உள்ளார் என அவரது ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்துடன் இருந்து வருகிறார்கள். ஆனால் இந்த போஸ்டர் முற்றிலும் வதந்தியாம். மேலும் மகிழ் திருமேனியின் சமூக வலைத்தள பக்கத்தில் வரும் அனைத்து செய்தியுமே முற்றிலும் பொய் என்று கூறப்படுகிறது. அதாவது அஜித்தை போலவே மகிழ் திருமேனியும் எந்த சமூக வலைதள பக்கத்திலும் இடம்பெறவில்லை என்பதை லைகா நிறுவனம் அறிவித்துள்ளது. சமூக வலைத்தளங்களில் AK-62 படத்தை பற்றி வரும் பொய்யான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்று லைகா தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. இந்த படத்தின் அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியாக உள்ளது. மேலும் காலதாமதம் செய்யாமல் AK-62 படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டால் ரசிகர்கள் குழப்பம் அடையாமல் இருப்பார்கள்.